தென்னிந்தியாவின் வீர வரலாற்றில் மிக முக்கியமான பெண் போர் வீராங்கனை வேலு நாச்சியார். இளம் வயதில் வித்தை, வாள்போர், குதிரையேற்றம் மற்றும் போர் தந்திரங்களை கற்றுத் தேர்ந்தார். சிவகங்கை முத்துவடுகநாதர் அவர்களை திருமணம் செய்து சிவகங்கையின் ராணியானார். 1772 ஆங்கிலேய படைகள் சிவகங்கையை தாக்கியபோது முத்துவடுகநாதர் போரில் வீர மரணம் அடைந்தார். வேயார் தனது மகளுடன் தப்பி திண்டுக்கல் கோட்டையில் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த காலகர் உருது, ஆங்கிலம் கற்றதோடு படைப்பயிற்சியும் பெற்றார். ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கரின் உதவியுடன் ஒரு படையை திரட்டினார். வேயார் தனது நம்பிக்கைக்குரிய பெண் படையான உடையாள் படையை உருவாக்கினார். 1780 தனது படைகளுடன் சிவகங்கையை மீட்க புறப்பட்டார். ஆங்கிலேயரின் ஆயுத களஞ்சியத்தை அழிக்க கீழூர் வீராங்கனை குயிலி என்ற வீரப்பெண்ணை அனுப்பினார். குயிலி தன்னைத்து ஆயுத களஞ்சியத்தை அழித்து வரலாற்றில் இடம்பெற்றார். இறுதியாக நாச்சியார் வெற்றி பெற்று சிவகங்கையை மீட்டெடுத்தார். 10 சிறப்பாக ஆட்சி செய்த பின் 1796 தனது மகள் வேலு நாச்சியின் கணவரான வேங்கன் பெரிய உடையாரிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். மங்கை என அழைக்கப்பட்ட வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் மன்னராக போற்றப்படுகிறார். வீரம், தியாகம் மற்றும் நாட்டுப்பற்று இன்றும் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது.